ஓம் சாந்தி. நான் கருணை உள்ளமுடைய ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நான் பணிவான ஆத்மா. இந்த படிப்பு அனைத்தையும் விட சிறந்த படிப்பாகும். இது வருமானத்திற்கு ஆதாரமாகும். நான் படிப்பில் தேர்ச்சி அடைவதற்காக ஆசிரியரின் அறிவுரைப்படி நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். நான் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு முடியுமோ அன்போடு தந்தையை நினைவு செய்கின்றேன். போகும்போதும் வரும்போதும் அமரும் போதும் எழும்போதும் தந்தையின் நினைவில் இருக்கின்றேன். ஆகையால் எனக்கு மிகுந்த குஷி இருக்கின்றது. ஆத்மாவானது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுகின்றது. தந்தை நமக்கு ஞானம் மற்றும் யோகம் கற்றுத்தருகின்றார். இது 84 பிறவிகளின் சக்கரமாகும். தந்தை நமக்கு கல்வியை மிக தெளிவாக கற்றுத்தருகின்றார். இந்த படிப்புதான் அனைத்திலும் சிறந்தது. படிப்பு என்பது வருமானமாகும். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முழு உலகத்தின் ராஜ்யத்தை நமக்கு தருகிறார் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி உயர்விலும் உயர்வானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எப்போது நாம் ராவணன் மீது வெற்றி அடைகின்றோமோ அப்போது ராமராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது. சத்தியத்தின் தொடர்பானது 21 பிறவிகளுக்காக அக்கறை சேர்க்கின்றது. தந்தை தோட்டக்காரராக படகோட்டியாக இருக்கின்றார். அபகாரம் செய்பவர்களுக்கும் தந்தை உபகாரம் செய்கின்றார். தந்தை வருவதே இந்த உலகத்தை சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக. நமக்கு அளவற்ற குஷி இருக்கின்றது. குஷியை போன்றதொரு டானிக் வேறு எதுவும் இல்லை. சத்யுகத்தில் ஒரு தர்மம், ஒரு பாஷை மற்றும் ஒரு குழந்தை இருக்கும். ஒரே ராஜ்யம் நடைபெறும். இப்போது நாம் தந்தையிடம் யோகம் வைப்பதால், அவரை மட்டுமே நினைவு செய்வதால் அவர் நமக்கு அனைத்தையும் சரியானதையே சொல்கின்றார். இப்போது நம்முடைய ஆத்மா 5 விகாரங்கள் மூலமாக தமோ பிரதானமாக
ஆகிவிட்டது. தந்தை இப்போது தூய்மை இல்லாததிலிருந்து நம்மை தூய்மையாக்குகின்றார். இப்போது நாம் 24 கேரட் தங்கமாக ஆக வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நம்முடைய கரை நீங்கிவிடுகின்றது. நாம் இங்கே சதோப்பிரதானம் ஆவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் இங்கே வந்திருக்கிறோம் எஜமானராக ஆவதற்காக. ஞான அமிர்தத்தின் கலசமானது தாய்மார்களுக்கு கிடைக்கின்றது. நாம் அனைவரும் சீதைகள். ராமர் ஒருவராக இருக்கின்றார். நாம் அனைவரும் மணமகள்கள். பரமாத்மா மணமகனாக இருக்கின்றார். அவர் நம்மை அலங்கரித்து மாமனார் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். நாம் இப்போது தந்தை உடையவராக ஆகிவிட்டோம். சிவ தந்தையின் பேரன் பேத்திகளாவோ. நம் அனைவருக்கும் ஆஸ்தி கிடைக்க உரிமை இருக்கின்றது. இந்த சங்கமயுகத்தில் லௌகீக், பரலௌகீக் மற்றும் அலௌகீக தந்தை நமக்கு இருக்கின்றார்கள். இப்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் தண்டனை அடையாமல் இருப்பதற்கு தந்தை நம்மை முயற்சி அவசியம் செய்ய வைக்கிறார். நாம் நமது ராஜ்யத்தை யோக பலத்தினால் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் யோக பலத்தினால் உலகத்தின் ராஜ்ய பதவி பெறுகின்றோம். நாம் இப்போது கும்பகர்ண உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு விட்டோம். ஞானத்தினால் நாம் சுகமானவர்களாக ஆகின்றோம். தந்தை வருவதே நம்மை மீண்டும் சது பிரதானமாக ஆக்குவதற்காக. இது கல்ப கல்பமாக தந்தையினுடைய வேலையாகும். சுயம் பகவான் நம் மீது கருணை உள்ளவராகி இருக்கிறார். அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நஷாவில் நாம் இருக்கின்றோம். படிப்புதான் வருமானத்திற்கான ஆதாரம். அதனால் அதை நாம் தவறவிடாமல் இருக்கின்றோம். நாம் அளவற்ற குஷியின் அனுபவம் செய்யவும் செய்விக்கவும் செய்கின்றோம். நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் ஆத்ம அபிமானியாகி தந்தையின் நினைவிலிருந்து ஆத்மாவை சதோப்பிரதானமாக அவசியம் ஆக்குகின்றோம். காலத்திற்கேற்ப ஒவ்வொரு சக்தியின் நடைமுறை சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா நாம். புத்தியில்
எந்தளவு நஷா இருக்கிறதோ அந்தளவு செயலில் படிவாக இருக்கும் ஆத்மா நாம். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.